என் பேரு பெரியண்ணன் ஜோதிஅலி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் ஈசிட்டிலி பஞ்சாயத்து ஜோதிஅலி கிராமம். கிட்டத்தட்ட 2017-18 ஸ்கூல் போயிட்டு நாங்கள் சென்னையில் போயிட்டு ஸ்கூல் ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். 8ஆவதுலேருந்து 10ஆவது வரையும். அப்ப இருந்து நாங்கள் 18லேருந்து போராடுறோம். கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம், எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்தோம், எம்பி கிட்ட மனு கொடுத்தோம், பிடி ஆபீஸர் கொடுத்தோம், தாசில்தார் கிட்ட கொடுத்தோம். அனைத்து பேர்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே மனு கொடுத்து எந்த அதிகாரியுமே ஒரு இதுவும் கிடைக்கல எங்களுக்கு. அப்புறமா எங்க ஊர்ல 1ஆவதுலேருந்து 2ஆவது வரையும் 5ஆவது வரையும் 2 கிளாஸ் ரூம் இருக்கு. 1ஆவதுலேருந்து 1, 2, 3 வரையும் கோயில்ல தான் நிர்வாகம் ஸ்கூல் டீச்சருங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் கிளாஸ் நடத்துறாங்க. ஒரு போர்டு கிடையாது, ஒரு அடிப்படை வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 6லேருந்து 10ஆவது வரையும் கீழே பில்டிங் இருக்கு. கீழே பில்டிங்ல அதே மாதிரி 2 கிளாஸ் ரூம் தான். அதுல கிட்டத்தட்ட 6-7 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூல் வந்து 2 ரூம் தான் இருக்கு. 2 ரூம்ல 9, 10 மட்டும் தான் கிளாஸ் ரூம் இருக்கு. 6, 7, 8 ரெண்டுமே வெளியே தான் நடத்துறாங்க. ஸ்கூல் முன்னாடி புறம் தான் தரையில தான் நடத்துறாங்க. வெயில் மழை எல்லாத்துக்குமே வெளியே தான் நடத்துறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி டீச்சர்களுக்கும் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. ரொம்ப போராடுறோம். நாங்களும் எம்எல்ஏ கிட்ட கொடுத்து பார்த்தோம், எம்பி கிட்ட கொடுத்து பார்த்தோம். எல்லா அதிகாரிகள் எல்லா திமுக ஏடிஎம்க 2 ஆட்சியுமே எதுவுமே எங்களுக்கு வந்து செய்யல. இனிமேல் வந்து எங்களுக்கு இந்த பேப்பர் நிருபரால எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். வணக்கம். பேரு பெரியண்ணன்.